சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இங்கே மனோஜ் ரொம்பவே கவலையாக உட்காந்துட்ருக்காரு. நம்ம ஃபர்னிச்சர் கடையை எப்படியாவது டெவலப் பண்ணி பெரிய அளவில் வருமானத்தை கொண்டு வந்துடலாம், நம்மளும் பெரிய ஆளாயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். அது நடக்கவே மாட்டேங்குது, வியாபாரமே ஆக மாட்டேங்குது. இந்த 40 வருஷமாக இதில் கடை வச்சுருக்கேன், அதே இடத்துல நீங்கள் கடை வச்சிங்கன்னா செம்மையாக வந்துடும் அப்படி இப்படின்னு சொன்னாங்களே, ஒன்றுமே வேலைக்கு ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிச்சிட்ருக்காரு. நம்ம ஒரு வேளை பழைய ஆட்களை நம்ம வேலையை விட்டு நிப்பாட்டிடக்கூடாதோ அப்பா சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சூழ்நிலை அதே கடைக்கு பழைய ஸ்டாஃப் ஒரு ஆள் வராரு. சார் என்னை தெரியுதா அப்படிங்கிறாங்க. தெரியலையே அப்படிங்கிறாங்க. என்னை தெரிய எப்படி சார் வாய்ப்பு இருக்கும், நான் அந்த கடையில் ரொம்ப நாளாக வேலை பார்த்தேன், நீங்கள் வந்த உடனே எங்களை வேலைக்கு வேண்டான்ட்டீங்க, நானும் அதில் ஒரு ஆள் சார் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை சார், எனக்கு வேண்டியவங்களுக்கு ஃபர்னிச்சர் வாங்கணும், கொஞ்சம் குறைஞ்ச விலையில் கொடுங்க சார் அப்படிங்கிறாங்க. குறைஞ்ச விலையெல்லாம் கொடுக்க முடியாது, நான் வந்து கம்பெனி ரேட்டோட லாபம் வச்சு தான் கொடுப்பேன், தேவைன்னா அங்கே வாங்க இல்லை வேறு கடைக்கு போங்க அப்படிங்கிறாங்க. சரி சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வேறு கடையில் வாங்கிக்கிறேன் சார். ஆனால் ஒன்று சார், நீங்கள் வந்து இதே மாதிரி கடை நடத்தினீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரம் கடையை மூடிடுவீங்க அப்படிங்க. வேலையை பார்த்து போயா அப்படிங்கிறாங்க. வேலையை பார்க்க தான் சார் வந்திருக்கேன், வேலையை பார்க்க தான் வந்திருக்கேன், போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இது வந்து இந்த பழைய சேல்ஸ்மேன் சொன்னது மனசில் ஓடிட்டே இருக்குது. சீக்கிரம் கடையை விற்றுருவேன் போயிடுவான்னு சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாகிறாரு. அப்படி இருக்கும்போது கடைக்குள்ளே ஒரு ஆள் துண்டுச்சீட்டோடு வர்றாரு. என்ன விஷயம், துண்டுச்சீட்டோடு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. சார், எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் நகை கடை வைக்கிறாங்க, நாங்கள் வந்து ஸ்டாஃப் கிடையாது, அந்த அண்ணனுக்கு ரொம்ப வேண்டிய ஆள், 1 பவுன் தங்க நகை வாங்கினா 2 பவுனாக கொடுக்குறாங்க அப்படின்னு. 1 பவுன் தங்க நகை பணம் கொடுத்தா 2 பவுன் தராங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, எங்கள் அண்ணன் வந்து ஃபாரின்லேருந்து வந்திருக்காரு, அவர் ஃபாரின்லேருந்து நிறைய தங்க நகை வாங்கிட்டு வந்திருக்காரு, அதை வந்து மக்களுக்காக சேவை செய்யறதுக்காக 1 பவுன் கேட்குறவங்களுக்கு 2 பவுன், 2 பவுன் கேட்குறவங்களுக்கு 4 பவுன், 4 பவுன் கேட்குறவங்களுக்கு 8 பவுன் அப்படின்னு சொல்லி டபுள் மடங்காக கொடுக்குறாரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜுக்கு பயங்கர சந்தோஷம். சரி ரைட்டு, ரோகிணி கழுத்தில் வந்து தாலி கொடி வாங்கி போட்டிருக்கா, இப்போ வேறு ஒரு பொருள் நம்ம அவளுக்கு வாங்கி கொடுத்ததில்ல, நெக்லஸ் எடுத்து கொடுப்போம், ஒரு 5 பவுனில் நெக்லஸ் எடுப்போம், அவங்க 10 பவுனாக தருவாங்க, அப்புறம் ரோகிணிக்கும் நம்ம பெருசாக செஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இது சர்ப்ரைஸாக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார் எடுத்துகிட்டு ரோகிணி பார்லர் போகிறாங்க. அங்கே ரோகிணி இல்லை, ரோகிணி இல்லாமல் இருக்குது. அப்போ ரோகிணி எங்கே அப்படின்னு சொல்லி எல்லாம் ரிசப்ஷனில் உள்ள பொண்ணுகிட்ட கேட்குறாங்க. மேடம் வந்து எங்கேயோ வெளில போயிருக்கிறாங்க, நான் ஃபோன் அடித்தா கூட எடுக்கலை அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கே வரவே இல்லையா அப்படிங்கிறாங்க. மேடம் காலையிலேருந்து இங்கே வரல அப்படிங்கிறாங்க. ஐயோ, அப்போ எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கடையில் உட்காந்துருக்குறாங்க. இன்னும் எங்கே போயிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி ரைட்டு நம்மளே போய் நகை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. எடுத்துக்கொண்டு நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், நம்ம வாங்கிட்டு வரதுக்குள்ளே பார்லர் இருந்துருவா அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் பார்லருக்கு போக வேண்டாம், இப்போ எங்கேயும் போயிட்டு வந்திருப்பா, நம்ம முதல்ல போய் நகை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நகை கடைக்கு போகிறாரு. அந்த நகை கடையை பார்த்திங்கன்னா அது டூப்ளிகேட் நகை. யாரெல்லாம் வந்து ரொம்ப ஆசையில் வராங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த ஆசையை காட்டி கொடுக்குறது. இந்த மாதிரி துண்டுச்சீட்டு வந்து புதுசாக தொழில் பண்ணுறவங்க, ஆசைப்படுறவங்க, அவங்கள சுற்றி இருக்கவங்கள பற்றி விசாரிச்சுக்கிட்டு, இப்போ ஒரு ஏமாற்ற போகிறவங்க வந்து இவங்க யார் என்ன வரணும்னு விசாரிச்சுக்கிட்டு அவங்களுக்கு மட்டும் துண்டுச்சீட்டு கொடுக்குறவங்க, 1 நாள் 2 நாளுக்கு மட்டும் இந்த மண்டபம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகைக்கடை மாதிரி செட் பண்ணி இருக்கிறவங்க. இது தெரியாத மனோஜ் போகிறாரு. சார் வாங்க சார் அப்படிங்கிறாங்க. மனோஜ் சார் தானே நீங்கள் அப்படிங்கிறாங்க. என் பேர் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. சார், இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒவ்வொரு கடைக்காக போகும்போது யார் யார் ஓனர்னு சொல்லிட்டு குறிச்சுப்போம், உங்கள் டோக்கன் அடிப்படையில் பார்க்கும்போது உங்கள் பேர் மனோஜ், நீங்கள் வந்து விஜயா ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கீங்க கரெக்டு தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு என்ன சார் வேணும் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட இப்போ வந்துட்டு ஒரு 7 லட்ச ரூபா இருக்குது, 7 லட்ச ரூபாய்க்கு நகை எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. 7 லட்ச ரூபாய்க்கு எடுக்க போகிறீங்களா சார், ரொம்ப சூப்பர் யோசனை சார். 1 பவுன் எவ்வளோ போகுது அப்படிங்கிறாங்க. சார் வெளியில் வந்து 60,000 ரூபா போகுது சார், நீங்கள் 60,000 ரூபாய்க்கு நகை எடுத்தீங்கன்னா 1,20,000 ரூபாய்க்கு தருவோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது டூப்ளிகேட் நகை, மேலே மட்டும் தங்க மாதிரி இருக்கும், உள்ளே எதுவுமே இருக்காது அப்படிங்கிறாங்க. சார் இது தங்க நகை தானே அப்படிங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, நிறைய பேர் ஏமாத்துறாங்க, ஏமாந்துடக்கூடாதுல்ல, நீங்கள் 1 பவுன் வாங்கினா 2 பவுன் தரேன்னு சொல்லியிருக்கீங்க, அப்போ 7 லட்ச ரூபாய்க்கு நான் எத்தனை பவுன் வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. கணக்கு பண்ணி சொல்கிறாங்க. சார் எத்தனை பவுன் வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அப்போ நீங்கள் எவ்வளோ தருவீங்க அப்படிங்கிறாங்க. அதான் சார் நாங்கள் டபுளாக தான் சொல்கிறோம் சார் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நகையை கொடுங்க, பெரிய நெக்லஸாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெக்லஸ் வாங்குறாரு, ஒரு கை செயின் வாங்குறாரு ரோஹிணிக்கு. சரி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அதை செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாரு. சார், இந்த மாதிரி நகை வந்து இந்தியாவிலலாம் கிடைக்காதா அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் கிடைக்காம இருக்க போய் தான் நாங்கள் இப்படி ஆஃபர் போட்டு கொடுக்குறோம் வச்சுக்கோங்க,
இதை கொண்டு வீட்டில் மட்டும் கொண்டு கொடுங்க, ரொம்ப சூப்பராக உங்களை வாழ்த்துவாங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட் அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி மனோஜ் மாதிரியே ஆசை உள்ள நிறைய பேர் ஆசை பிடிச்சவங்க அவங்ககிட்ட வந்து நகையை வாங்குறாங்க. அந்த நகையை பூரா விற்றுட்டு, எப்பா நம்ம கொண்டு வந்த போலி நகை பூரா விற்றுட்டோம், இனிமேல் சேர வேண்டியதான் பல லட்ச ரூபா நம்ம சம்பாதி முன்னேற்றி கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க அந்த மண்டபத்தில் வாடகையை கொடுத்துட்டு சொல்லாமல் முறையாமல் போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் அந்த நகையை கொண்டுட்டு நேராக பார்லர் போகிறாங்க. இன்னும் இப்போது ரோகிணி வந்துட்டாளா அப்படிங்கிறாங்க. மேடம் வரவே இல்லை, செல் சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படிங்கிறாங்க. என்னது சுவிட்ச் ஆஃப்னு வருதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடித்து பார்க்குறாங்க, சுவிட்ச் ஆஃப்னு வருது. இன்னும் வீட்டுக்கு போய் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்லையும் இல்லை. என்னடா மனோஜ் இவ்வளோ நேரத்துக்கு வந்திருக்கு அப்படி ஒன்றுமில்லம்மா அப்படிங்கிறாங்க. நீ சொல்கிறா ஒரு மாதிரி இருக்கே என்ன அப்படிங்க, ஒன்றுமில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிளம்பி போகிறாரு. உடனே மனோஜ் வந்தவன் மாட்டில் போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ரோஹிணி இங்கே வந்தாளா அப்படின்னு தான் பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. டே அவன் பார்லர் போயிருப்பாடா அப்படிங்கிறாங்க. சரி அம்மாட்ட எதுவும் சொன்னால் ஒரு மாதிரி நினைப்பாங்க. சரி அவள் ஏதாவது திங்ஸ் ஏதாவது வாங்கி போயிருப்பா, நம்ம வந்து ஏன் போட்டு அம்மாட்ட சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிடுறாரு. கடையில் போய் உட்காந்துட்டே இருக்கார். ரொம்ப நேரம் கழித்து ரோஹிணி செல்லு ஆனில் வருது. உடனே கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி ரோஹிணி எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. நான் வித்யா கூட இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஓ வித்யா கூட இருக்கியா, அதுதான் வந்து பார்லரில் இல்லையா அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீங்கள் பார்லர் போனீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் போனேன் அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வித்யா வந்து மனோஜ் பர்னிச்சர் கடைக்கு வராங்க. இதை பார்த்தோன்னே மனோஜ் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. ரோஹிணி உண்மையிலேயே வித்யா கூட தான் இருக்கியா அப்படிங்க. ஆமாம் மனோஜ் அங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. வாயில் எவ்வளோ போய் சொல்லுதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணோடனே வித்யா வந்து ரோஹிணியும் மனோஜும் பேசின விஷயம் தெரியாமல் அப்படி நின்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோஹிணி ஃபோன் பண்ணுறாங்க வித்யாவுக்கு. வித்யா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு மனோஜ்கிட்ட சொல்லியிருக்கேன், சமாளிச்சுக்கோ அப்படியே கேட்டா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நீ ஃபோன் அடிக்கிற, ஆனால் அவன் புருஷன் நேர்லேயே நின்று நீ பார்த்துட்ருக்காரு அப்படிங்கிறாங்க. ஐயோ மனோஜ் பார்த்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. உடனே ரோஹிணி என்னாச்சுங்கிறாங்க. ஃபோனை கட் பண்ணிடுறாங்க வித்யா. உடனே இங்கே கிறிஷ் வந்து கேட்குறாங்க, அம்மா நீ எங்களோட தானம்மா இருப்ப அப்படிங்கிறாங்க. இல்லை கிறிஷ் நான் போயிட்டு வந்துடுவேன், நீ அம்மா பாட்டி கூட இரு, நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்போது அவங்க உறவினர் என்ன சொல்கிறாங்க, அம்மா உங்கள் அம்மாவுக்கு இப்படியா இருக்குது, இந்த சூழ்நிலை நீ கூட இருந்தால் தான் நல்லது, நீ உன் பாட்டில் போகிறேன்னு சொல்கிறியம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா உயிரோட உனக்கு என்னம்மா முக்கியமான வேலை, அதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாமா என்ன நடந்தாலும் அப்படிங்கிறாங்க. நான் அப்போ தான் ரோஹிணி நினைக்காங்க, பரவாயில்ல என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இருந்துடுறாங்க. அங்கே வித்யாட்ட கேட்குறாங்க, ரோஹிணி எங்கே போயிருக்கா அப்படிங்கிறாங்க. என் வீட்டில் தான் இருக்கா, இப்போ நானும் ஒன்றா தான் இருந்தேன், இப்போ தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி சரி ரோஹிணி எங்கே இருக்கா, உங்கள் வீட்டிலே இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி நானும் அவரோட செய்தி சொல்ல வேண்டியிருக்கு, உங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்க, நீங்களும் அங்கே தானே போகிறீங்க, வாங்க காரில் போவோம் அப்படிங்கிறாங்க. இல்லையே நான் தான் பைக் கொண்டு வந்திருக்கேனே அப்படிங்கிறாங்க. சரி நீ பைக்கில் வா, நான் காரில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து நேராக வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. வித்யா வீட்டு பூட்டி கிடக்கு. பூட்டி கிடந்தோன்னா ரோஹிணிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ரோஹிணி எங்கே இருக்குன்ற மாதிரி. ரோஹிணி செல் சுவிட்ச் ஆஃப்ன்றது. எங்கே வித்யா, ரோஹிணி இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. இங்கே தான் இருந்தா, நான் வந்து கடையில் வந்து ஒரு சின்ன ஒரு பொருள் ஒரு அயர்ன் பாக்ஸ் ஒன்று வாங்கலான்னு வந்தேன், அதுக்குள்ளே வீட்டை அழைச்சிட்டு எங்கே போயிட்டான்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. உடனே நேராக ஸ்கூட்டிக்கு போகிறாரு. ஸ்கூட்டியில் போய் சாவி எடுத்து அந்த சீட்டை தூக்குறாரு. தூக்கும்போது வீட்டு சாவி இருக்குது. உங்ககிட்ட வீட்டு சாவி இருக்குது, அவள் எப்படி ரோஹிணி பூட்டியிருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. எப்போ அங்கே பாருங்கள், என் வீட்டு பூட்டு வந்து அமுக்கு பூட்டு தான், அதனால் அமுக்கி போட்டு போயிருப்பா அப்படிங்கிறாங்க. பாரு நீனும் ரோஹிணி நிறைய ஃப்ராடு பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் உங்களோட கம்மி தான் அப்படிங்கிறாங்க. நான் வேலைக்கு போகல, அதை வந்து மறைக்கிறதுக்கு என் பொண்டாட்டி வேலைக்கு போன மாதிரி சொன்னேன், இது மட்டும்தான், மற்றபடி ஒன்றுமே கிடையாது. நான் என் பொண்டாட்டி எதையுமே மறைக்கிறது இல்லை. ஆனால் ரோஹிணி இப்போ உன் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு எங்கே போயிருக்கா, எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நான் வந்து உங்களுக்கு வந்து மனைவி கிடையாது, நீங்கள் என்ன கேள்வி கேட்குற இடத்துல இல்லை, அதனால் இடத்த காலி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் கடுப்பில் போயிடுறாரு. நேராக கடையில் போய் உட்காந்துருக்காரு. அப்போ வந்து அங்கே வந்து ஐடி செக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐடி ஆஃபீஸர்லாம் இங்கே இன்கம் டேக்ஸ் எவ்வளோ வருது போகுது வருதுன்னு ஸ்டாஃப்ட்டு கேட்டுகிட்டு இருக்காங்க. சார் ஓனர் இவர் தான், இவர்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறாங்க. பிரதர் உங்களுக்கு மாத வருமானம் எவ்வளோ வருது அப்படிங்கிறாங்க. உடனே இவர் வந்து ஐடியில் உள்ள ஸ்டாஃப்னே தெரியாமல் எனக்கு நிறைய வருது, அது உங்களுக்கு எவ்வளோ தெரியணும் அப்படிங்கிறாங்க. ஐயோ நாங்கள் ஐடி ஸ்டாஃபுங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஓ ஐடினா இன்கம் டேக்ஸ்லேருந்து வந்திருக்கீங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. தெரியாமல் சொல்லிட்டேன் சார், நான் சும்மா பில்டப்பில் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எவ்வளோ வியாபாரம் ஆகுது என்ன வரும் எல்லாமே பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அது வரைக்கும் எந்த வியாபாரம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. பொருள் வாங்க வந்தவங்கெல்லாம் வெளியே அனுப்பிடுறாங்க. ஸ்டாஃப் எல்லாருமே இருக்கிறாங்க. மனோஜ் சொல்கிறாரு, இந்த மாதிரி சரி வராதுங்க, நீங்கள் வந்து இப்படி விசாரிச்சுட்டு இருந்தீங்கன்னா
யாருமே பொருள் வாங்க வர மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் வேலையை ஒழுங்காக செய்ய விடுங்க மனோஜ், அப்படி செய்ய விடலன்னா எங்கள் வேலையை தடுக்கீங்கன்னு சொல்லி உங்கள் மேலே நாங்கள் பெட்டிஷன் கொடுக்க வேண்டியிருக்கோம், அப்புறம் நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுவீங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படிங்கும்போது இந்த நகை எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சார் நான் உழைச்சி வாங்கினேன் சார் அப்படின்னு. உழைச்சி வாங்கினீங்களா? உங்கள் உழைப்புங்கிறது இந்த கடன் மட்டும்தான் சொல்கிறீங்க, அப்போ இதில் உள்ள வருமானத்தில் தான் வாங்கினீங்களா அப்படிங்கிறாங்க. சார் இல்லை சார், நான் கிரெடிட் கார்டில் லோன் எடுத்திருக்கேன் சார், அந்த லோனில் வாங்கினது அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே ப்ரூஃபை காமிங்கிறாங்க. ப்ரூஃபை காமிக்கிறாங்க. சரி இந்த நகைக்குள்ளே பில் எடுங்க அப்படிங்கிறாங்க. சார் பில் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்த தங்கம்மா, அதை வந்து மண்டபத்தில் வந்து ஒரு நாள் ஆஃபர்னு போட்டிருந்தாங்க, ஒரு பவுன் எடுத்தால் 2 பவுனுன்னாங்க, அதனால் என்கிட்ட இருக்க 7,00,000 கொடுத்து டவுன் பண்ணாங்க நகை வாங்கினேன் சார் அப்படிங்கிறாங்க. ஓ இந்த மாதிரி வேலைலாம் நடந்துகிட்ருக்கா, நீ அப்போ இல்லீகலாகவும் பார்த்துட்ருக்கியா அப்படிங்கிறேன். சார் இன்றைக்கி தான் சார் ஒரு ஆள் வந்து துண்டிச்சிட்டு கொடுத்தாரு, அதோட அடிப்படையில் தான் சார் அந்த மண்டபத்துக்கு போனேன், அவங்க நான் கேட்டதுக்கு இந்த நகையை கொடுத்தாங்க சார் அப்படிங்கிறாங்க. சரி இந்த நகையை நாங்கள் கொண்டு போகிறோம், நீ வந்து இதுக்குள்ளே ப்ரூஃப் கொடுத்துட்டு நகையவே வாங்கிக்க அப்படிங்கிறாங்க. சார் அந்த நகையை வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன் சார் அப்படிங்கிறாங்க. தம்பிங்க பாருங்கள், நீங்கள் வந்து வச்சுருந்த 7,00,000 இந்த நகை வாங்கியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் நகையை பார்க்க நிறைய இருந்த மாதிரி இருக்குது அப்படிங்க. ஆமாம் சார், நான் 7,00,000 கொடுத்தா டபுள் மடங்கு நகை தந்தாங்க அப்படிங்கிறாங்க. யோ இந்த காலத்தில் யார் டபுள் மடங்கு நகை கொடுப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை சார் கொடுத்தாங்க சார் அப்படிங்கிறாங்க. முதல்ல தங்கம் தானான்னு செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடி ஆஃபீஸர் ஒரு ஆள்கிட்ட சொல்கிறாங்க. செக் பண்ணி பார்க்குறாங்க. சார் இது தங்கம் கிடையாது, தங்கம் முலாம் பூசி இருக்குது, மேலே மட்டும் லைட்டாக தங்கம் இருக்குது அவ்வளோதான், மற்றபடி தங்கனா கிடையாது சார் அப்படிங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிற. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே சரி வராது, சரி வராது, இவர் அங்கே போய் விசாரிச்சுக்கலாம் வாங்க அப்படிங்கிறாங்க. சார் அன்னைக்கு இப்படி தான் ஒரு பணத்தை தந்துட்டு போலி பணம்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து வரோன்னு சொல்லிட்டு கொண்டு போனாங்க, அதே மாதிரி நீங்கள் கொண்டு போய் சம்மதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னையா எடக்கு பண்ணிக்கிட்டு இருக்கியா? நாங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், எங்களை இடைஞ்ச பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. உங்கள் வேலை நான் வழக்கு போட வேண்டியிருக்கோம் அப்படிங்க. சார் நல்லா இருப்பீங்க சார், கொடுங்க சார் அப்படின்னு கெஞ்சி பார்க்காரு. நடக்கல, அந்த நகையை கொண்டு போயிடுறாங்க. எங்கள் மனோஜ் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. அக்கௌண்ட்லேருந்து 7,00,000 போச்சு, 7,00,000 நகை வாங்கணும், அதுவும் போலிங்காங்க, உண்மையிலேயே இவங்க ஐடி ஆஃபீஸரானு தெரில அப்படின்னுட்டு புலம்பிகிட்டு இருக்கும்போது ஸ்டாஃப் வராங்க. சார் இவங்க வந்தவங்க அப்படிங்கிறாங்க. அதான் ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சார் அவன் ஐடி கார்டை வாங்கி பார்க்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. ஐயோ மறந்துட்டேனே அப்படிங்கிறாங்க. நீங்கள் பார்க்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. சார் ஐடி டிபார்ட்மெண்ட் வந்திருக்குன்னு சொல்லும்போது எங்கள் ஓனர் வெளியே போயிருக்காரு, எதனால் வந்த பிறகு பேசிக்காங்கன்னு சொல்லும்போது நீங்கள் வந்துட்டீங்க, பிறகு நாங்கள் என்ன சார் சொல்ல முடியும், வேறு ஒன்றும் சொல்ல முடியல அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க ஆஃபீஸ் எங்கேன்னு சொன்னாங்களா சார் அப்படின்னு. சொல்லலையே அப்படிங்கிறாங்க. அப்போ எப்படி நீங்கள் போய் அந்த நகை வந்து வாங்குவீங்க அப்படிங்கிறாங்க. தெரியல, எனக்கு ஒன்றுமே புரியல, நகை விற்றலாங்கிறாங்க, அது போக வந்து இப்போ பணம் போச்சு, என்ன பண்ண போகிறேன்னு தெரில, எல்லாமே என் பொண்டாட்டி ரோஹினியால் தான்னு சொல்லிட்டு கடவுளை மறுபடியும் ரோஹினி அடிக்கிறாங்க. ஃபோனும் எடுக்கலை, வித்தியாவுக்கு அடிக்கிறாங்க. இங்கே பாரு, ரோஹினி பயங்கரமான தில்லாலங்கடி வேலை பார்க்குறா, ரோஹினி வந்து இப்போ என்கிட்ட பேசி ஆகணும் அப்படிங்கிறாங்க. நானே ரோஹினி தான் ஃபோன் அடிக்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது ஃபோனை வைங்க அப்படிங்கிறாங்க. ரோஹினி வாழ்க்கை முடிஞ்சு போச்சு போலயே, அவள் எங்கே போயிருக்காளோ எது போயிருக்காளோ ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. திடீர்னு வித்யாவுக்கு ரோஹினி ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து, வித்யா என் புருஷன் எதுவும் ஃபோன் அடித்தாரா அப்படிங்கிறாங்க. ஃபோன் அடித்தாரா? என்னையும் அவர் நம்பாமல் ஏசிட்டார், அது போக என் வீட்டுக்கு வந்துட்டார், நீ வீட்டில் இருக்கேன்னு சொன்னேன், சமாளிக்க முடியல, ஃபோன் நம்பர் என் டிஸ்ச் ஆஃப் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா கூட வந்து இருக்கண்டிய ஹாஸ்பிட்டலில் எங்கள் அம்மாவுக்கு திடீர்னு முடியாமல் ஆயிடுச்சு, மூச்சு பேச்சு விட முடியல, அதனால் எங்கள் உறவினர் கூட இருந்தாங்க, அவங்க இப்படி ஒரு நிலைமையில் உங்கள் அம்மாவை நீ விட்டு போகிறது சரி கிடையாது, கூடவே இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அதனால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படிங்கிறாங்க. இப்போ நைட்டு பூரா அங்கே தான் இருப்பியா அப்படிங்கிறாங்க. வித்யா நீ வேணா வாரியா, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. ரோஹினி எனக்கு சரி வராது, ஹாஸ்பிட்டலில் எனக்கு நைட் டியூட்டி இருக்குது, நைட்டு எனக்கு வேலையை முடிச்சுட்டு காலையிலே வந்துடுறேன்டி, நைட் அங்கே இரு அப்படிங்கிறாங்க. ரோஹினி அங்கே நைட்டு இருந்துடுறாங்க. இங்கே வித்யா வந்து நைட் டியூட்டி முடிச்சுட்டு ரொம்பவே தூக்கம் வந்துடும், தூங்கிடுறாங்க. செல்லு சைலண்டில் கிடக்கு. ரோஹினி ஃபோனை அடித்து பார்க்குறாங்க, ஃபோனையும் எடுக்கலை. ரோஹினிக்கு என்ன செய்யனே தெரில, நைட்டு பூரா வீட்டுக்கு போகல. இப்போவும் நம்ம காலையிலே வீட்டுக்கு போகலன்னா நம்ம வாழ்க்கை பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போது டாக்டர் சீக்கிரம் கண் முழிச்சிருவாங்களா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் அவங்க பேஷண்ட்டு கூட நீங்கள் சொந்த உறவினர் இருக்கணும், இல்லைன்னா சரி வராது அப்படிங்கிறாங்க. என் பையன் இருப்பான் அப்படிங்கிறாங்க. உங்கள் பையனா பெரிய பையனா அப்படிங்க. இந்த பையன் இருப்பான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காம்மா, அந்த பையனுக்கு 7 வயசு 8 வயசோ இருக்கும், அந்த பையன் வந்து இந்த அம்மாவை பார்க்க முடியுமா, நீங்கள் தான் கூட இருக்கணும், கூட இருங்க அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை வித்யா வந்துடுறாங்க. ரோஹினி தப்பாக நினச்சிக்காத, மன்னிச்சிரு, நைட் டியூட்டி பார்த்தோன்னா சரியான தூக்கண்டி, இன்றைக்கி லீவ் போட்டேன், இன்றைக்கி வர ஒன்று தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. வித்யா நீ அம்மா கூட இருக்கியா, நான் வீட்டு வரைக்கும் போய்ட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ஏண்டி
டாக்டருக்கு வந்து என்ன சொன்னாங்க, ரிப்போர்ட் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. அப்படிங்கும்போது எப்படி போவ அப்படிங்கிறாங்க. எனக்கு வேறு வழி தெரில வித்யா, நான் வீட்டுக்கு போனேன் என் வாழ்க்கை ஏதாவது ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம். மனோஜுக்கு டவுட் ஆயிடுச்சு. அது நீ எப்படி சமாளிக்கணும் சமாளி. நான் வேறு வித்யான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அது நம்பாத மாதிரி தான் போனார். நீ அதுக்கு ஏற்றாப்புல போய்க்கணும் அப்படிங்கிறாங்க. சரி, நல்ல வேலை ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தேன். நான் வீட்டில் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை முதல்ல நீ ஃபோனில் பேசு மனோஜ்ட்ட அப்படிங்கிறாங்க. மனோஜ்ட்ட ஃபோனில் பேசுகிறாங்க. இந்த மாதிரி மனோஜ், நான் வந்து வித்யான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு கூட வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, இந்த ஃப்ராடை விட்டுட்டு இருக்காத. அந்த வித்யாவே நான் பார்த்தேன். வீட்டில் இருக்கன்னாவா, வீட்லேயும் நீ இல்லை, நீ வேறு எங்கேயோ போயிருக்க, என்கிட்ட நிறைய பொய் சொல்கிற அப்படிங்கிறாங்க. மனோஜ், எனக்கு என்ன பொய் சொல்லணும்னு அவசியம் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ நைட்டு பூரா எங்கே தங்கினேன், இப்போ ஃபோன் பேசிகிட்டு இருக்க, நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே மனோஜ் இப்படி பேசினோன்னே ஃபோனை கட் பண்ணிவிட்டு அழுகிறாங்க. ஏன் ரோகிணி அழுகிற அப்படிங்கிற. மனோஜ் என்ன புரிஞ்சுக்க மாட்டாரு, சந்தேகப்பட்டது அப்படிங்கிறாங்க. யாராக இருந்தாலும் அந்த இடத்துல வரக்கூடியது தான். நீ வந்து என்கிட்ட கேட்டுட்டு சொல்லியிருக்கலாம், தேவையில்லாமல் சொல்லிட்டேன். சரி ரைட்டு, இப்போ போய் வீட்டில் போய் சமாளிப்போ, நான் அம்மாவை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நேராக ரோகிணி வீட்டுக்கு கிளம்புறாங்க. கிளம்பும்போது திடீர்னு இவங்களுக்கு மூச்சு பேச்சு விட முடியல. ரோகிணி என்ன சின்ன தெரியல, உங்கள் அம்மாவுக்கு மூச்சு விட முடியலன்னு மனசு கேட்காம திரும்பி வந்துடுறாங்க. ரோகிணி என் அம்மா தலை மாட்டிலே இருக்காங்க. கிறிஸ் சொல்கிறாங்க, அம்மா நீ போகாதம்மா, நீ போனால் எனக்கு பயமாக இருக்குமான்னு அழுகிறாங்க. சரி நான் போகலைன்னு சொல்லிட்டு செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. இங்கே மனோஜுக்கு மனசு கேட்க மாட்டுக்கு மறுநாள் கடையை திறக்கிறதுக்கு. நகையும் போச்சு, அக்கௌண்ட்டில் பணமும் போச்சு. இப்போ கிரெடிட் கார்டில் வாங்குறவங்க எப்படி கட்டுவேன், என்ன செய்ய போகிறேன், அக்கௌண்ட்டில் அந்த பணமும் ஃபுல்லாக போயிடுச்சே, ஒரு ரொட்டேஷனுக்கு கூட காசு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வச்சிட்ருக்காரு. இந்த சூழ்நிலையில் கடைக்கு வராங்க. கடைக்கு வரும்போது சீல் வச்சுருக்காங்க. ஏன் சார் சீல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் கேட்குறாங்க. ஏதோ ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தாங்களா, நீங்கள் உரிய விளக்கம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சீல் வச்சுட்டு போயிட்டாங்க. நேற்று வந்து என்கொயரி பண்ணாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃபீஸுக்கே போங்க அப்படிங்கிறாங்க. சார் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னே தெரியாதா அப்படிங்கிறாங்க. சார் உங்கள் செல்லில் அடித்து பார்த்தாலே ஐடி ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிடும், மேப்பே காமிச்சிடும், அங்கே போய் நீங்கள் வந்து விளக்கம் கொடுத்துருக்கலாம். நீங்கள் உரிய விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கடையை அடைச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னது, கடையை சீல் வச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. இப்படி இருக்கும்போது விஜயா ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிச்சியம்மா, இந்த மாதிரி ரோகிணியால் எல்லாமே போச்சுமா அப்படிங்கிறது. ரோகிணியால் எல்லாம் போச்சு அப்படிங்கிறாங்க. நேற்று நைட்டு வீட்டுக்கு வரல, நான் அவன்கிட்ட கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காமா, நான் தான் அனுப்பி வச்சேன். அவள் ஃப்ரெண்டு ஒருத்தி பார்லர் வச்சுருக்கா, அவளுக்கு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டான்னு சொன்னேன். நான் உண்மையிலே என்கிட்ட சொல்லிட்டும் போல் எதுவும் பண்ணலம்மா. வித்யா வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொன்னான். ஆனால் வித்யா வந்து என் கடையில் வந்து நின்றா. வித்யாட்ட கேட்கும்போது வேறு வித்யா ஃப்ரெண்டுங்க. ஆனால் ரோகிணி செல்லு சுவிட்ச் ஆஃப்னுலேயே வருதுமா. ஊடையில் ஃபோன் பண்ணி பேசுகிறாம்மா. ஆனால் அவளை நம்ப முடியலம்மா, நிறைய பொய் சொல்கிறாம்மா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே வர வர ரோகிணியோட செயல்பாடு சரியில்லை. இந்த சுருதி வந்து எப்படி நீ மதிக்காமல் பண்ணுறாங்களோ அதை மாதிரி இப்போ ரோகிணி ரோகிணி அப்படி விட்டுறக்கூடாது. ஏற்கனவே வந்து அவள் வந்து மாசமாக இருந்தேன், ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணேன் அப்படின்னா. கேட்கும்போது இந்த மாதிரி குழந்த அடைஞ்சிட்டு நான் உங்கள்கிட்ட சொன்னால் சரி வராது அப்படி இப்படின்னு சொன்னான். இப்போ என்னன்னாக்கா திடீர்னு நைட்டு வர மாட்றான். ஃபோன் பண்ணாலும் நீ எதுவும் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்கிற. இனிமேல் வீட்டுக்கு வந்தாலும் நான் வீட்டுக்குள்ள விட மாட்டேன்டா, சரியான பதில் சொன்னால் மட்டும் தான் வீட்டுக்கு விடுவேன் பெறும், நீ வருத்தப்படாத அப்படிங்கிறாங்க. ஏம்மா இன்னொரு விஷயம் சொல்கிறேம்மா, நீ கேட்டால் நீ ஏசாதம்மா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து என் கடைக்கு ரைடு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னதுடா அப்படிங்கிறாங்க. வருமான வரி கட்டலைன்னு சொல்லி வந்தாங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு தான் வருமானமே கிடையாதாடா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியுதுமா, கடை பெரிய கடையாக இருந்தோன்னா ரைடு வருமானத்துக்கு வந்தாங்க. நான் ஒரு 7 லட்ச ரூபாய்க்கு நகை டபுள் மடங்காக எடுத்து வச்சுருந்தேன். டபுள் மடங்காக 7 லட்ச ரூபாய்க்கு எடுத்தியா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் கடையில் இருக்கும்போது ஒரு பையன் துண்டிச்சிட்டு கொண்டு கொடுத்தான், அது மாதிரி ஃபாரின்லேருந்து நகை வந்திருக்கு, 1 பவுன் வேணா 2 பவுனுண்ணா. அப்போ சரி ரைட்டு, நம்ம வந்து 7 லட்ச ரூபாய்க்கு நகை வாங்கினா டபுளாக கிடைக்குமே, 14 லட்ச ரூபாய்க்கு கிடைக்குமேன்னு சொல்லிட்டு போய் வாங்கினேன். அது நல்லது தானடா. நான் வாங்கினேம்மா, வாங்கிட்டு கடையில் கொண்டு தான் இருந்தேன். கடையில் ஐடி ரைடு நடந்துட்டு இருந்திருக்கு, அது தெரியாமல் நான் வந்து நகையோடு போயிட்டேன். அவங்க வந்து இந்த நகை எப்படி வந்துச்சு அது வந்துச்சுன்னு வாங்கிட்டாங்க. வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு இந்த நகை போலின்னு சொல்லிட்டாங்க. நானும் கூட அந்த மண்டபத்துக்கு போய் பார்த்தா மண்டபம் பூட்டி கிடக்கு. இந்த மண்டபத்தில் அது இப்போது நகை கடை ஒரு நாள் மட்டும் வச்சுருந்தாங்களா, அவங்க யாருன்னு கேட்கும்போது எங்களுக்கு யாருன்னு தெரியாது, அவங்க ஐடி ப்ரூஃப் தரல, ஒரு நாள் வாடகைக்கு வேணும்னாங்க. அவங்களுக்கு எங்களுக்கு சரியாக வாடகை தராமல் அவங்க பாட்டில் போயிட்டாங்க. அவங்கள தான் தேடிக்கிட்டு இருக்கோம், நீங்களும் அவங்கள உள்ள ஆளா, அவங்க வாடகை நீங்கள் தர போகிறோம்னு என்கிட்ட கேட்குறாங்க. ஐடி ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னே தெரியாதுமா, நான் போகலை. இப்போ என்னென்னா மறுநாள் காலைல வந்து பார்க்குறேன், கடையை சீல் வச்சுருக்காங்க. சீலை திறந்தா என்னை ஜெயிலில் அடைச்சிடும்னு சொல்கிறாங்கம்மா, என்ன செய்யணும்னு எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க.
டேய் முட்டாள் அப்போ கடையும் போச்சாடா அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னன்னே ஒன்றும் தெரியலம்மா, எல்லாமே ரோகிணியால தான். ரோகிணி எனக்கு டென்ஷனை கிளப்புனதுனால தான் அவள் எங்கே இருக்காளோ ஏது இருக்காளான்னு கடுப்பில் தான் வந்து நான் எனக்கு ஒழுங்காக அந்த ஆஃபீஸர்கிட்ட பேச முடியல. ஆஃபீஸர் கடுப்பான ஆஃபீஸர் வந்து இப்படி சீல் வச்சு போயிட்டாங்கம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லாத்துக்குமே ரோகிணி தான் காரணமா, ரோகிணி வரட்டும் நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா இன்றைக்கி அவளை வீட்டிலேயே விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் இப்போ எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. என் கடன் முன்னாடி தான்மா புலம்பிகிட்ருக்கேன், ஏதாவது பண்ணி இது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. சரிட்டு பாருடா அப்படிங்கிறாங்க. உடனே கூகுள் மேப்பில் வந்து அடிக்கிறாரு. அடித்து இந்த மாதிரி ஐடி ஆஃபீஸ் போகிறாரு. ஐடி ஆஃபீஸில் போனோன்னே சார் நான் மனோஜ் அப்படிங்கிறாங்க. மனோஜ்னா நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. சார் நேற்று என் கடைக்கு ரைடு வந்திருந்தாங்க. அப்போ ஆஃபீஸுக்கு வாங்கினாங்க, எனக்கு அட்ரஸ் தெரியல, நான் வரதுக்குள்ளே காலையில் சீல் வச்சுருக்கு சார் கடையை அப்படிங்கிறாங்க. நீங்கள் உரிய வழக்கறிஞர்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க, இது சம்மந்தமாக வந்து உங்களுக்கு நோட்டீஸ் வந்தால் நீங்கள் வாங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் வராதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே நேராகவே ஒரு வக்கீலை பார்க்குறாங்க. வக்கீலை பார்த்தோன்னே சார் இந்த மாதிரி கடையை மூடிட்டாங்க, இது எப்படி சார் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு உரிய விளக்கம் தரலன்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட்டில் போட்டு டைரக்ஷன் ஆகலாம், ஒரு 3,00,000 கொடுங்க பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. சார் 3,00,000 ஆகுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் 3,00,000 ஆகும் அப்படிங்கிறாங்க. 3,00,000 நம்மகிட்ட பணம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நேராக விஜயாட்ட வராங்க. அம்மா எனக்கு ஒரு 3,00,000 வேணும் அப்படிங்கிறாங்க. நானே கடுப்பில் இருக்கேன், ரோகிணி எங்கே போனா ஏது போனா என்ன செஞ்சிட்ருக்கான்ட்டு அவன் மேலே நம்மளுக்கு ஒரு கண் வைக்கணும், அவள் என்ன செய்தா ஏது செய்தான்னு விசாரிக்கணும்னு நான் இருக்கேன். முதல்ல நீ 3,00,000 வேணும்னு கேட்குற அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் 3,00,000 இருந்தால் தான் அந்த ஐடி டிபார்ட்மெண்ட் மேலே நான் என்ன செய்ய முடியும், லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியும், எடுத்தால் தான் என் கடையை திறக்க முடியுமா, 3,00,000 வேணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பணமே இல்லைடா அப்படிங்கிறாங்க. வீட்டு பத்திரத்தை வச்சு கொடுங்க அப்படிங்கிறாங்க. வீட்டு பத்திரத்தை வைக்க முடியாத உங்கள் அப்பா ஏற்கனவே வச்சு கொடுத்து தான் முத்து கார் வாங்கினேன், இப்போ அதையும் திருப்பலை அப்படிங்கிறாங்க. அப்போ உங்கள் நகை கொடுங்கம்மா அப்படிங்கிறாங்க. டேய் நான் தரவே மாட்டேன், ஏற்கனவே மீனா நகையை நீ வந்து வம்பாக்கிட்ட, அதுக்கு நீ இன்னும் 2,00,000 கொடுக்கணும், அதுக்கும் கொடுக்கல, அப்படி இருக்கும்போது என் நகையை நான் அப்படி தருவேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் வந்து நல்லா இருக்கணும் உனக்கு இது இல்லையா அப்படிங்கிறாங்க. டேய் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை தான்டா, ஆனால் என்னடா பண்ணுறது அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்ப அழுகிறாங்க மனோஜ் அழுது பார்த்தோன்னே விஜயாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி நகையை தரேன், ஆனால் நீ அடகு வைக்கணும், வித்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க. விற்க மாட்டோமா, என் கடையை திறந்தோன்னே 10 நாளில் திருப்பி தந்துடுறோமா அப்படிங்கிறாங்க. சரிடா அப்படிங்கிறாங்க. நேராக நகையை வாங்கி கொண்டு அடை வைக்காங்க. அடை வைக்கும்போது சொல்கிறாரு இது 3,00,000 பெறாது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த நகையை விற்றுடுறாங்க. விற்றுட்டு நேராக வக்கீல் கொண்டு கொடுக்குறாங்க. விஜயாட்ட சொல்கிறாங்க அடை வச்சுட்டு தான் வக்கீல் கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா வந்து 2 செயின் தான் போட்டிருக்காங்க. இதை பார்க்க அண்ணாமலை என்ன விஜயா 2 செயின் போட்டிருக்க அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டில் நிறைய நகை போனால் எனக்கு ஒரு மார்க்கை தான் கலத்தி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. கலத்தி வச்சுருக்கேன் உன் பையன்கிட்ட கொடுத்துருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆகா இவருக்கு தெரிஞ்சிட்டு போலே அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க நான் எங்கே கொடுக்க போகிறேன், இவனை பற்றி எனக்கு தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்லி மனோஜ் ரொம்பவே சுமையாக சத்தம் போட்டுதாங்க. சத்தம் போட்டோன்னே சரி ரைட்டு விவரம் வந்தால் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை போயிடுறாங்க. எப்படி இருக்குது மனோஜ் வந்து கேட்குறாங்க. உங்கள் அப்பா வந்து டவுட்டாக ஆரம்பிச்சிட்டாரு, வக்கீல் என்னடா சொன்னார் அப்படிங்கிறாங்க. வக்கீல் சொன்னாங்கம்மா சீக்கிரம் வந்து விசாரணை கொண்டு வந்துடலாம், விசாரணையில் தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. கடை கிடச்சிருமா கிடைக்காதா, நீ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி அப்படிங்கிறாங்க. தெரிலம்மா வக்கீல் சொல்கிறாங்க எப்படின்னாலும் மாதக்கணக்கில் ஆகுங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா சொல்கிற, நீ சீக்கிரம் கடையை திறந்து தந்துடுவேன்னு சொன்னேன், இப்போ மாதக்கணக்கில் ஆகும்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா முதல்ல வந்து வக்கீல் அப்படி சொல்லலை, இப்போ வந்து கேஸை ஃபைல் பண்ணணும், ஃபைல் பண்ண முன்னாடி விசாரணை வைக்கிறதுக்கே 1 மாதம் ஆயிருமா, அப்புறம் விசாரணை நடக்கும் கிட்டத்தட்ட 6 மாதம் கிட்ட ஆயிரும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் அப்போ 6 மாதம் திருப்பி தர மாட்டியா நகையை அப்படிங்கிறாங்க. நகையெல்லாம் திருப்ப வேண்டாமா அப்படிங்கிறாங்க. டேய் என் நகையை திருப்பி தரலைன்னா கொன்றுவோம் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நகையை நான் விற்றுட்டேங்க. இது விற்றுட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் தந்த நகை வந்து அடமானம் வச்சா 2,50,000 தந்துடுவேன்னாங்க, எனக்கு ஒரு 3,00,000 தேவைப்பட்டுச்சு, அதனால் நகையை விற்றுட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் இதாண்டா உன்னை நம்பி நகையை தர மாட்டேன், ஐவி 58ங்காங்க. உங்களுக்கு நான் நகையை வாங்கி தந்துடுறேம்மா அப்படிங்கிறாங்க. நீ தானே சூப்பராக வாங்கி தந்துடுவேன், எப்படி இப்போ ஒரு 7,00,000 போலி நகையை வாங்கி அதில் மாட்டினியா தானே அப்படிங்கிறாங்க. நீங்களே இப்படி பண்ணிகிட்டு இருக்காதங்க, எல்லாமே ரோகிணி பண்ணதுதாம்மா, ரோகிணி மட்டும் கரெக்டாக அந்த பார்லரில் இருந்துருப்பான்னு வச்சுக்கோங்க, அந்த நகையை பார்த்தோன்னே இது போலி ஆட்கள் மாதிரி தெரியுது வேண்டாம்னு சொல்லியிருப்பா, நானும் வாங்கியிருக்க மாட்டேன். இல்லை ஐடி ஆஃபீஸர் வரதுக்கு முன்னாடி அந்த நகையை நான் அவர்கிட்ட கொடுத்துருப்பேன், சரி அது போலி நகைனாலும் இதோட போயிருக்கும், கடையை மூடியிருக்க மாட்டாங்க, இப்படி எல்லாத்துக்குமே ரோகிணியால் தான் காரணமா அப்படிங்கிறாங்க. அந்த ரோகிணி இன்னும் எங்கே இருக்கான்னு கேளுடா அப்படிங்கிறாங்க. அம்மா ஃபோன் அடித்து பார்த்தேன் சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது அப்படிங்கிறாங்க. அந்த வித்யா நம்பரை கொடு அப்படிங்கிறாங்க. வித்யா நம்பரை வாங்குறாங்க. வாங்கிட்டு ஹலோ அப்படின்ட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. வித்யா சொல்லுங்கள் ஆண்டி அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லுங்கள் ஆண்டியா, ரோகிணி எங்கே இருக்கா அப்படிங்கிறாங்க.
ரோகிணி எங்கே இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. உன்கிட்ட இருக்கான்னு தானே சொல்லியிருக்கா அப்படிங்கிறாங்க. என்கிட்ட தான் இருந்தா, நான் கடைக்கு போயிட்டு வரும்போது என்ன நினச்சாலும் ஏது நினச்சாலும் தெரில, என் வீட்டை அடைச்சிட்டு எங்கேயோ போயிருக்கா அப்படிங்கிறாங்க. நீ அவ கூட சேர்ந்து நிறைய பொய் சொல்கிற, ஒரு நாள் சிக்குவ அப்படிங்கிறாங்க. எனக்கு நீங்கள் மாமியார் கிடையாது, என்னைய ஏட்டி இப்படி பேசிகிட்டு இருக்காதீங்க. நான் வந்து ரோகிணி மாதிரி சொல்லுங்கத்தன்னு கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். கடுப்பில் என்ன பேசணுன்னு எனக்கே தெரியாது, பேசிவிடுவோம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிகிட்ட ஃபோனை கொடு அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் தான் ஃபோனை கொடுக்க முடியும், ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா ரொம்ப கடுப்பாகி ஃபோனை வச்சிடுறாங்க. வித்யா என்ன பேசுனா அப்படிங்கிறாங்க. ரொம்ப திமிராக பேசுகிறாள் அந்த பிள்ளை அப்படிங்கிறாங்க. அவளுக்கு ரொம்ப தெனாவட்டுதாம்மா, இதுக்கெல்லாம் ரோகிணி கொடுக்குறது தான் செல்லம், ரோகிணி மட்டும் வரட்டும் அப்படிங்கிறாங்க. இன்னும் அவனுக்கு வேணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா செய்கிறது அப்படின்ட்டு இருக்கும்போது அண்ணாமலை வராங்க. ரோகிணி எங்கே தான் போயிருக்கா அப்படிங்கிறாங்க. என்னங்க கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி எங்கே தான் போயிருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சமாளிக்கிறார். சார் எப்பா அவன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், ஆந்திரா வரைக்கும் போயிருக்காப்பா அப்படிங்கிறாங்க. ஆந்திரா வரைக்கும் போயிருக்காளா, போகும்போது யார்ட்டையும் சொல்லிட்டு போகல அப்படிங்கிறாங்க. ஏங்க என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா அப்படிங்கிறாங்க விஜயா. ஓ அப்படியா, மனோஜ் உங்கள்கிட்டையும் சொல்லிட்டு தான் போனாலாச்சு. இப்போ அங்கே ஆந்திரா போய் சேர்ந்துட்டாளா அப்படிங்கிறாங்க. சேர்ந்துட்டாப்பா அப்படிங்கிறாங்க. எப்போ ரோகிணி வரா அப்படிங்கிறாங்க. அது ரோஹிணிட்டு தான்ப்பா கேட்கணும் அப்படிங்கிறாங்க. அவன் போகும்போதே உன்கிட்ட சொல்லிட்டு போலையா மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அவங்க ஃப்ரெண்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு கல்யாணம் ஆகுது, போன அன்னைக்கு நிச்சயதார்த்தம் அப்படின்னா, கல்யாணம் 2 நாள் இருக்குன்னா, அன்றைக்கி இருந்து தான் முடிச்சுட்டு வருவா போல அப்படிங்கிறாங்க. அப்போ நீ ரோகிணி கூட போக வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா நான் ஃபர்னிச்சர் கடையை நடத்தணும்லப்பா, அதான் வந்து நான் போக முடியல அப்படியா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை வாக்கிங் போகிறாரு. அப்போ பரசு ஒரு இடத்துக்கு போகணும் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் போகிறாங்க. மனோஜ் கடை அடைச்சி கிடக்கு. மனோஜ் வீட்டில் இருக்காங்க, கடை அடைச்சி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஃபோன் அடிக்கிறாங்க. மனோஜ் அப்படிங்கிறாங்க. அப்பா அப்படிங்கிறாங்க. கடையும் அடைச்சி கிடக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா உள்ளே வந்து பெயிண்டிங் வேலை இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. பெயிண்டிங் வேலையா, கடை வந்து கொஞ்ச நாள் தானே ஆச்சு, கடை திறக்க முன்னாடி பெயிண்டிங் அடிச்சிடல அப்படிங்கிறாங்க. இப்போ பெயிண்டிங்கில் ஒரு மாதிரி இருக்குப்பா, தான் அடிக்க சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. பெயிண்ட் அடித்த மாதிரியும் இல்லையடா, கதை அடைச்சி கிடக்கு அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைப்பா அப்படி இல்லைப்பா சமாளிக்கிறாங்க. அப்புறம் பர்ஸு கொஞ்சம் பைக்கை நிப்பாட்டு, கடைக்கு விடு அப்படிங்கிறாங்க. கடைக்கு போகிறாங்க. அங்கே சீல் வச்சுருக்கு. இதை பார்த்தோன்னா அண்ணாமலை ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஷாக் ஆகிட்டு அவருக்கு என்ன செய்யணும்னு தெரில. அப்புறம் பரசு சொல்கிறாங்க. பரசு அண்ணாமலை என்ன கடை சீல் வச்சுருக்கு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் கேட்குறாங்க. அந்த மாதிரி ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து விசாரிக்க வந்தாங்க. இந்த கடை ஓனர் வந்து ஏதோ சட்டத்துக்கு புறம்பாக பண்ணியிருப்பாரா, இல்லைன்னா விளக்கம் கொடுக்கலன்னு தெரில, அவங்க சீல் வச்சுட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு உரிய விளக்கம் வந்த பிறகு திறந்துக்கலாம்னு சொல்லிட்டு, இப்போ இவர் கடையை திறந்தால் வந்து நம்ம கேஸ் நாட்டு அலைய வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு இவர் வந்து திறக்கலை அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் நம்மளை ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. சரி அண்ணாமலை இதுக்கு மேலே நம்ம போராட்டத்துக்கு போனால் நல்லா இருக்காது, நீ வீட்டில் கொண்டு விட்டுதான்னு சொல்லி வீட்டில் கொண்டு விட்டுருந்தாங்க. அண்ணாமலை ரொம்ப கடுப்பில் வராங்க. இங்கே மனோஜ் வந்து வீட்டில் உட்காந்து கேசரி சாப்பிட்டுட்ருக்காரு. உடனே அண்ணாமலை தான் ஏல என்ன நிலமை போயிட்டுருக்கு, நீ கேசரி சாப்பிட்டுட்ருக்க அப்படிங்கிறாங்க. அப்பா அப்படிங்கன்னா பணம் தயவுசு கூப்பிடாத, ரோகிணி அப்பா பணம் தந்து நீ ஃபர்னிச்சர் கடை ஆரம்பிச்சிருக்க, அதையும் உனக்கு உருப்படியாக நடத்த தெரியலையா அப்படிங்கிறாங்க. எப்பா எல்லாத்தையுமே ரோகிணி தான்ப்பா காரணம் அப்படிங்கிறாங்க. என்னடா காரணம் அப்படிங்கிறாங்க. அவளை தேடி அலைஞ்சி டென்ஷனில் தான்ப்பா நான் அந்த ஆஃபீஸர்கிட்ட ஒழுங்காக பேசலை, அவங்க நான் ஒழுங்காக மரியாதை கொடுக்கல, நான் வழக்கெல்லாம் சரியாக கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்க சீல் வச்சுட்டாங்க, எல்லாத்துக்குமே காரணமாக தான் அப்படிங்கிறாங்க. நீ தானே ஆந்திரா போயிருக்கேன்னு சொன்ன அப்படிங்கிறாங்க. திருதுன்னு முடிக்காங்க. உடனே விஜயா வராங்க. ஏங்க அவள் ஆந்திரா தான் போயிருக்கா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, அவள் எங்கே போயிருக்கா தெரியல, டென்ஷனில் பேசினவங்க, டென்ஷனில் சரியாக பார்த்து சொல்லலாங்க, நீ ஆந்திராவுக்கு போயிருக்காங்க, என்ன தான் நடக்குது அப்படிங்கிறாங்க. முத்து வராரு. எப்பா மனோஜ் கடையை சீல் வச்சிட்டாங்களோ அப்படிங்கிறாங்க. உடனே எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. எப்பா டிவியில் வந்துட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவி வைக்கிறாங்க. டிவி வைக்கும்போது ஐடி ஆஃபீஸர் விசாரணைக்கு போனாங்க. அந்த ஓனர் மனோஜ் வந்து மரியாதையும் கொடுக்கல, அது போக வந்து சரியான விளக்கம் கொடுக்கல, அதனால் கடையை வந்து சீல் வைக்கிறோம், எங்ககிட்டேருந்து மறு உத்தரவு வருது வரைக்கும் இந்த கடையை திறக்கக்கூடாது, அப்படி அத்துமீறி துணிஞ்சார் அப்படின்னு சொன்னால் அவர் மேல் நடவடிக்கை எடுத்து சிறைக்கு அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி பேட்டி கொடுத்ததுலாம் வருது. இதை கேட்ட மனோஜ் ரொம்ப ஷாக் ஆகிறாரு. விஜயாவுக்கு ரொம்ப இதாகிடுது. உடனே மயூர் வராரு, ரவி. மனோஜ் அப்போ கடை போச்சா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் போடடா அப்படிங்கிறாங்க. முத்து சொல்கிறாங்க, தெளிவாக சொல்கிறாங்களே, நீ சரியான விளக்கம் கொடுக்கல, நீ சட்டத்துக்கு புறம்பா ஏதோ செய்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்படி என்னடா பண்ணிட்டேன், அப்படி என்னடா பண்ணேன் அப்படிங்கிறாங்க. நான் என்னடா பண்ணேன், ஒரு ஆஃபர் போட்டிருந்தான், 7 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் வேணால் 14 லட்ச ரூபா நான் போய் வாங்கினேன், அதை வாங்கி கொண்டு கடைக்கு தான் வந்தேன், கடையில் என்கொயரி போயிட்டுருக்கு, எனக்கு தெரியலை, இந்த நகை எப்படி வந்துச்சு ஏது வந்துச்சு அப்படிங்கும்போது நான் தான் வாங்கினேன், நீ வந்து வருமானம் அதை தானே வாங்கியிருக்கேன், இன்கம் டேக்ஸ் கட்டல வைக்கலன்னு சொன்னாங்க. சொல்லும் போது இல்லை சார் நான் கிரெடிட் கார்டில் லோன் வாங்கியிருந்தேன் அப்படின்னேன்.
நகையை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு செக் பண்ணி பார்க்கல, அது போலி நகைன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க. நானே ரொம்ப நொந்து போயிருந்தேன். அப்படி இருக்கும்போது அந்த ஆஃபீஸுக்கு போகணுமா வரணுமா எனக்கு ஒன்றும் தெரில. மறுநாள் காலைல போய் பார்க்குறேன், சீல் வச்சுருக்குறாங்க. எனக்கு என்ன செய்யணும் ஒன்றுமே புரியலை. அதுக்கப்புறம் வக்கீலை போய் பார்த்து ஒரு 3,00,000 கொடுத்து கேஸ் போட சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிடா மனோஜ், அந்த 3,00,000 உனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை. அப்பா அப்படிங்கிறாங்க. அப்பாவா, எப்படிடா வந்துச்சு அப்படிங்கிறாங்க. விஜயா வந்துருக்குதுன்னு முடிக்கேன், எதுன்னு சொல்லிடாடா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இதுக்கு மேலே மறைச்சா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா சாரிப்பா, எனக்கு என்ன செய்யணும்னு தெரில, என் கடையை எப்படியாவது நீட்டாகணும்னு நினச்சேன். அப்போ தான் அம்மாட்ட வந்து கேட்டேன், எனக்கு 3,00,000 வேணும்னு சொல்லிட்டு, அம்மா இல்லைன்னு சொன்னாங்க. வேறு வழி இல்லாத போது நான் வந்து அம்மாட்ட நகையை கேட்டேன்ப்பா. நகையை விற்று கொண்டு வக்கீல் ஃபீஸ் கொடுத்துருக்கேன். அவர் கோர்ட்டில் போட்டு எப்படியாவது அதை ஜெயிச்சு தானே சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சிரிக்கிறாரு. விஜயா, ரொம்ப சூப்பராக இருக்குது. உன் பையன் எவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணதானோ அதில் உனக்கு சரி பாதி பங்கு இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் 80% உன் பங்கில் தான் அவன் செஞ்சிட்ருக்கான்னு இப்போ தான் புரியுது அப்படிங்கிறாங்க. என் பையன் வந்து இக்கட்டான சூழ்நிலைக்கு போய் நான் என்னங்க செய்ய முடியும், அதாங்க வந்து நான் நகையை கொடுத்தேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ரோகிணி வீட்டுக்குள்ளே வராங்க. வரும்போது ரோகிணி நில்லு அப்படிங்கிறாங்க. உடனே முத்தை வந்து மீனா சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் உள்ளே வாங்க, அவங்க கதையை அவங்க பார்த்துக்குறாங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அண்ணாமலை ரூமுக்கு போயிடுறாங்க. விஜயா கேட்குறாங்க, ஏய் எங்கடி போனேன், இப்போ வரேன் அப்படிங்கிறாங்க. அத்தை முறை வழி விடுங்க, நான் உள்ளே பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உள்ளே விட முடியாது, முதல்ல சொல்லிவிட்டு உள்ளே வா, உன்னால் என் பையனுக்கு எவ்வளோ நட்டன்னு கேட்டால் தான் தெரியும் உனக்கு அப்படிங்கிறாங்க. எதனாலும் உள்ளே பேசிக்கலாம் தான், முதல்ல உள்ளே விடுங்க அப்படிங்கிறாங்க. உள்ளே நீ விட முடியாதுடி, நீ எங்கே போனேன், யார் போனேன், யாரை கூட்டிகிட்டு போனேன் அப்படி, அத்தை மரியாதையாக பேச, உனக்குலாம் என்னடி மரியாதை அப்படிங்கும்போது டபார்னு விஜயாவுக்கு ஒரு பொலார்னு ஒன்று கொடுத்தாங்க ரோகிணி விஜயாவுக்கு. விஜயா ரொம்பவே நல்லா குழஞ்சி நிற்கிறாங்க. நல்லா குழஞ்சி நிற்கும்போது மனோஜ் முடிக்கிறாரு. எங்கள் அம்மா மேலேயே கை நீட்ட பார்த்தியா அப்படிங்கிறாங்க. மனோஜ், உன் மேலும் கை நீட்ட வச்சிடாத, நான் எங்கே போனேன் ஏது போனேங்கிறது வந்து கேட்க வேண்டிய அவசியம் வந்து உனக்கு மட்டும்தான் இருக்குது, உங்கள் அம்மாவுக்கோ யாருக்கோ இல்லை. மாமியார்னா கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பியோ, இன்னுமெல்லாம் என் விஷயத்தில் தலையிட்ட மாமியார்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கை வாங்குறாங்க. இதை பார்த்து விஜயா ரொம்பவே ஷாக்காகி நிற்கிறாங்க. சுருதி தான் நம்மளை ஏற்று பேசுவோம், என் மேலேயே கை நீட்டாள அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்காங்க. ரோகிணி, என் ஒரு அத்தன் கூட உனக்கு மரியாதைலாம் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அத்தன் உனக்கு மரியாதை வச்சுருந்தேன்டி, இன்னும் ஓவராக பண்ணாத, நான் இருக்க டென்ஷனில் என்ன செய்யணும்னு தெரியாது அப்படிங்கிறாங்க. இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருத்தணும் முடிக்காங்க விஜயா. இங்கே மனோஜுக்கும் ஒன்றுமே புரியலை. நம்ம கடை சீல் வச்சாச்சு, இந்த பிள்ளை எங்கே போச்சுன்னு எது போச்சுன்னு ஒன்றுமே சொல்லலை. வந்ததும் வராதமாக அம்மாவுக்கு ஒரு வேறு பலார் விட்டுட்டா. இப்போ இனி என்ன தான் நடக்க போகுது, என் வாழ்க்கை என்ன தான் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.